வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லை அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கருத்து பதிவு பண்ணியிருக்காருங்க. இந்த கருத்தை கேட்ட உடனே எல்லாருக்கும் என்ன கேள்வி எழும்னா, தமிழ் தேசியவாதிகளுக்கு இதே பிரச்சனை. எப்போ பார்த்தாலும் எல்லாரையும் வந்தேன்னு சொல்லிடுறாங்க, எல்லாரையும் வடவன்னு சொல்லிடுறாங்க, எல்லாரும் தெலுங்குன்னு சொல்லிடுறாங்கன்னு சொல்லி நம்மக்கிட்ட ஒரு குற்றச்சாட்டு வைப்பாங்க. ஆனால் இந்த கருத்தை வச்சது யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு முன்னாள் முதலமைச்சர், மதிப்பிற்குரிய பாசத்திற்குரிய இந்த திராவிட சித்தாந்தத்தை ஒரு கால் ஊன முதன்மை காரணமாக இருந்த CN அண்ணாதுரை தான் பதிவு பண்ணார். வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லை அப்படின்னு சொல்லி. அப்படி வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னு சொல்லி அண்ணா வழியில் வந்த பேரன்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க பார்த்துக்கிட்டிங்கன்னா, வட மாநிலத்துக்காரங்க நீங்கள் எதுக்காதீங்க, அவங்க ரொம்ப நல்லவங்கங்க, அவங்கள மாதிரி கஷ்டப்பட்டவங்க இந்தியாவில் எங்கேயுமே கிடையாதுங்க, அவங்க தமிழ்நாட்டுக்குள்ளே வரும்போது உங்களுக்கு எதுக்கு ப்ரோ வலிக்குன்னு சொல்லி இந்த திராவிட நரிகள் நம்மளை பற்றி கேள்வி கேட்குறாங்க. இப்போ சமீபத்தில், அதாவது சமீபம் கிடையாது, 5 மாதத்துக்கு முன்ன குட்டி ஜி தமிழ்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குது, தனியார் தொலைக்காட்சி. அந்த தொலைக்காட்சியில் தமிழான்னு சொல்லி ஒரு விவாத நிகழ்வு, அது அவருடைய இப்போ எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. இதுக்கு முன்னாடி கருப்பள்ளி இப்போ பண்ணும்போது இந்த அடிக்கடி பெரியார் அப்படி இப்படி பேசிக்கிட்டே இருக்கிறதுனால ஜி தமிழே பெடலில் அடித்து வெளியே அனுப்பிடுச்சு கருப்பழனியப்பனை. நடந்த சமூகம் அதுதான். என்ன எப்போ பார்த்தா சம்மந்தம் இல்லாமல் பேசிக்கிட்டு இருக்காங்க, நமக்கு சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு அடித்து வெளியே பார்த்துச்சு. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவரே வெளியே ஓடி போயிட்டார். தமிழான்னு ஒரு நிகழ்வு. அந்த நிகழ்வு இப்போ ஒருங்கிணைக்க யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஆவுடையப்பன்னு சொல்லி ஒரு நெறியாளர், அருமையான நெறியாளர், எல்லாருக்கும் பிடிச்ச ஒருத்தர் தான் அவர் ஒருங்கிணைக்கார். இந்த நிகழ்வு கிட்டத்தட்ட 5 மாதம் முன்னக்கூட்டியே வட மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்குள்ளே வர என்ன சிக்கல் இருக்குன்னு சொல்லி ஒரு நிகழ்வு ஒன்று நடத்துகிறாங்க. போன வாரம் ஞாயிற்றுக்கிழமை இந்த நிகழ்வு ஒளிபரப்பு செய்கிறாங்க. அதாவது இந்த ஒளிபரப்பு செஞ்ச உடனேயே இந்த திராவிட தற்கொலை முன்னங்கள் இருக்குது தெரியுமா, இந்த திராவிட தற்கொலை முன்னங்களை தமிழரசி பேசக்கூடியவங்க எப்படி பிடிச்சு பெடதில் அடித்தாங்க என்பதற்கு பெரிய எடுத்துக்காட்டோட அந்த நிகழ்வு முடிஞ்சிச்சு. அதாவது இந்த நிகழ்வு பார்த்துக்கிட்டிங்கன்னா 5 மணி நேரமாக நடக்கும். பொதுவாக நிகழ்வுங்கிறப்போ உடனே 1 மணி நேரம் பேசி கட் பண்ணி போட மாட்டாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி எக்ஸ்ட்ராவே நடக்கும். அதில் எது பெஸ்ட்டாக இருக்கோ அதை பார்த்து கட் பண்ணி போடுறது வழக்கம். ஆனால் இந்த நிகழ்வு பார்த்திங்கன்னா சிறப்பான நிகழ்வு பார்த்துக்கிட்டிங்களா, அதாவது திராவிட தற்கொலை முண்டங்களை பெடலில் அடித்து வெளியே அனுப்பின நிகழ்வு. இந்த திராவிட தற்கொலை முண்டங்களை பெடலில் அடித்து வெளியே அனுப்பினதுனால இவங்களுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா, யாருக்கு இந்த திராவிட தற்கொலைகளுக்கு ஏதாவது பாயிண்ட் கிடைக்குமா அப்படிங்கிறத கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து செதுக்கி கிட்டத்தட்ட 45 நிமிஷம் நம்ம கையில் கொடுத்துருக்குறாங்க. 5 மாதமாக உட்காந்து 5 மணி நேரம் வீடியோவை எடிட் பண்ணி நமக்கு 45 நிமிஷமாக கொடுத்துருக்கு இந்த ஜி தமிழ். இப்போ நிகழுங்கிறப்ப முழுசாக ஓடும், நம்ம பாதி கட் பண்ணி கொடுக்குறது அப்படி தான் போடுவாங்க. அது நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இது எப்படி இருக்குன்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த தற்கொலை முண்டை மைனர்னு ஒரு மெட்டி மைனர் ஒருத்தர் இருக்கான். இந்த மெட்டி மைனரு ஒரு டேட்டா எடுத்து பேசன்னு சொல்லிக்கிட்டு ஒரு பெரிய புழு ஃபேர் மணிக்கு எடுத்து பேசிச்சு. ஆனால் அந்த டேட்டா பார்த்துக்கிட்டிங்கன்னா 2011 எடுக்கப்பட்ட டேட்டா. அது அப்போவே மறுப்பு சொல்லிட்டாங்க. அந்த மறுப்பு காணொலியில் வரவில்லை. பார்த்தோம், ஒருத்தன் டேட்டாவோடு எடுத்து பேசுகிறான். தமிழ்நாட்டுக்குள்ளே வந்திருக்கக்கூடிய அரசு வெளியிட்ட, ஒன்றிய அரசு வெளியிட்ட டேட்டான்னு சொல்லி பெரிய புழு ஃபேர் மாதிரி பேசுகிறான். அந்த டேட்டாவை அது முழுக்க பொய்யா டேட்டான்னு சொல்லி உடனே மறுப்பு கொடுத்துங்க. அந்த மறுப்புக்கு ஓட்டிருக்கணும்ல, அதை போடல. இப்படி பல இடங்களில் அந்த மறுப்பு சார்ந்த விஷயங்கள் தமிழ் தேசியவாதிகள் பேசிய கருத்துக்களை எங்கேயும் பதிவிடலை. உண்மையிலே சில விஷயங்கள் எடுத்து போட்டிருக்காங்க. அதுவும் சொல்லப்போனால் பாகிஸ்தான் அவர்களை பேசும்போது ஒரு கெஸ்ட்டாக ஒருத்தர் வந்திருக்கார். எப்படி IAS படித்து என்னத்துக்குங்க, நான் அண்ணாமலைன்னு ஒருத்தர் IPS படித்தார். யோசிச்சு பாருங்கள், நம்ம யாராவது நம்புகிறோம் அவரை அந்த மாதிரி ஒருத்தர் உட்காந்துருக்கார். பேருக்கு சொல்ல விரும்ப நம்ம அவர் உட்காரும்போது ஒரு சிறப்பு விருந்தினர்கின்ற பாராமல், அதாவது போட்டு அடினா பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன், அவரால் பேச முடியாத அளவுக்கு போட்டு அடிச்சிருக்காங்க. நம்ம ஆட்கள் போட்டு அடி குப்பராக்க போட்டு இந்த வடிவேலு படத்தில் கும்முன்னு கும்மி கிளிப்பெல்லாம் மாட்டி விட்டு போவீங்களா, அந்த மணிக்கு கிளிப்பெல்லாம் மாட்டி அயன் பண்ணி எங்கேருந்து திராவிட தற்கொலை முண்டை வந்துச்சோ அங்கேயே அடித்து வெளியே அனுப்பியிருக்காங்க. ஆனால் இதை மறைக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டாங்கன்னா, பாரிசாலக பேசும்போது ஒரு வார்த்தையை சொல்கிறார். நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய விவரங்கள் எடுத்து சொல்கிறார். நம்ம இல்லை பஜ்ஜி கடை உண்டு, உண்மைதான். சாயந்தரம் போனால் நம்ம கிராம சைடில் பார்க்கலாம், இன்னும் அது இருக்குது. 2 ரூபாய்க்கு வடை, 10 ரூபாய்க்கு 3 வடை, இன்னும் கடைகள்லாம் இருக்குது.
அப்போ அந்த மாதிரி கடைகளோட எண்ணிக்கை முதல்ல சிட்டிக்குள்ளே இருந்துச்சு, நகரங்களே இருந்துச்சு. இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி வந்துக்கிட்டு இருக்குது. பானிபூரி கடை அதிகமாக வந்துக்கிட்டு இருக்குது. சொல்லப்போனால் ஒரு ஹிந்திக்காரனே பதிவு பண்ணால் பானிபூரி மூலமாக அவனுக்கு மாத சம்பளம் 1,00,000 ரூபா எடுக்கிறான். 1 ரூபா 2 கடை 1,00,000 எடுக்க நம்மளுடைய பொருளாதாரத்தை எடுத்துக்கிட்டு இருக்கான். அது வெறும் 20 ரூபா பார்த்துக்கிட்டு இருக்கோம். வெறும் 20 ரூபா. பானிபூரி ரேட்டு மசாலா போட்டு மடக்கி கொடுத்து தண்ணி போட்டு குடிச்சிட்டு இப்போ வெறும் 20 நினைக்கிறோம். ஆனால் 5, 6, 7 கொடுப்பான்னு நினைக்கிறேன். குடிச்சிட்டு போயிடுறோம். நம்மளை மாதிரி எத்தனை பேர் வந்து குடிச்சிட்டு போகிறான் பார்த்துக்கோங்க. அவனுக்கு முதலீடு பார்த்துக்கிட்டிங்கன்னா அந்த கோதுமை பாக்கெட்டும் அந்த தண்ணி ரசத்தை உருவாக்கி கொடுக்கும். அவ்வளோதான் முதலீடு. அவனுக்கு அந்த மின்சாரத்துக்கு சின்ன ஒரு பேட்டரி லைட் வச்சுக்கணும், அவ்வளோதான். இல்லை வெளிச்சமாக லைட்டுக்கு கீழே நின்றுக்கணும், அவ்வளோதான். கடை வாடகை கிடையாது. எந்த ஒரு ஓனர் பிரச்சனை எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் முழுக்க இங்கே ஒரு 10 மீட்டர் ஒருத்தர் நிற்கிறோம்னா அதுலேருந்து ஒரு 1/4 கிலோமீட்டர் நடந்து போனோம்னா அவன் சொந்தக்காரன் ஒருத்தன் அங்கே நின்றுட்டு இருப்பான் பானிபூரி விற்கிறவன். இப்போ இப்படி தான் உண்மையிலேயே இருந்துக்கிட்டு இருக்கு. இது யாருக்கு வலிக்கும்னா, உங்களுக்கு ஒரு வீடு இருக்கும். எப்படி உங்களுக்கு ஒரு வீடு, சொந்த வீடு இருக்கும். சொந்த வீட்டில் ஒருத்தர் வாடகைக்கு வாரான்னு வச்சுக்கோங்களேன். வாடகைக்கு வாராம்னா அந்த வாடகைக்கு 2 வீடு இருக்குது. 2 வீடு நமக்கு இருக்குது. அதில் ஒருத்தன் வாடகைக்கு ஒருத்தர் இருக்கிறான். இன்னொருத்தன் வாடகைக்கு வரும்போது நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லுவோம். ஏன்? அந்த வீடு நம்ம வீடு, அது நம்ம வீடு. நம்ம சொல்லுவோம், எப்பா ஏற்கனவே ஒருத்தர் வாடகைக்கு வச்சுருக்கேன், ஒன்றையும் வாடகைக்கு விட போகிறேன், நீ கொஞ்சம் பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா சொல்லுவோம். ஆனால் ஏற்கனவே வாடகைக்கு அந்த தற்கூரி முண்டை என்ன தெரியுமா சொல்லும்? இல்லை அவன்கிட்ட 2 வீடு இருந்துச்சு, ஒரு வீடு நான் வாடகைங்கிற பேரில் ஆட்டையை போட ரெடி ஆகிட்டேன், இப்போ நான் ஒன்றையும் சேர்த்துட்டோம்னா இது என் வீடு நீ சொல்லி ஏற்றுக்கோ. எப்படி? நீ இது என் வீடு சொல்லி ஏற்றுக்கோ, அது உன் வீடு சொல்லி நான் ஏற்றுக்க வச்சுக்கிறேன். ஈவனை சொந்த வீட்டுக்காரன் இந்த வீடை விட்டு நீ மறக்க வைக்கணும் அப்படின்ற மனநிலை யாருக்கு வந்து வாடகை வீட்டுக்காரனுக்கு வந்துருச்சு. அந்த மாதிரி தற்கூரி முண்டங்கள் என்ன நினச்சிருக்காங்கன்னா, இந்த திராவிடர்கள் வந்து அவங்களுக்கு தெரியுங்க இங்கே பிரச்சனையே அதுதாங்க. இவங்களுக்கு வரலாறு என்ன தெரியும்? ஆரிய பாப்பானுக்கு வரலாறு என்ன தெரியும்? ஹெச்ராஜா அவருடைய வேர் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். தமிழ் புலி கட்சியினுடைய அமைப்பாளருக்கு தெரியும் அவருடைய வேர் எங்கே இருக்குன்னு அவருக்கு தெரியும். திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களுக்கு தெரியும் நம்மளுடைய குடும்பம் சொந்தம் எங்கே இருக்குன்னு அவங்களுக்கு தெரியும். இங்கே பிரச்சனை என்னன்னா, நமக்கு நம்ம யார் என்ன, நம்ம வேறு எங்கே இருக்குது, நம்ம பூர்வீகம் என்ன, நம்ம பூர்வீகத்தில் நம்ம மேலே யார் உட்காந்து சவால் செஞ்சுக்கிட்டு இருக்காங்கிறத அடிப்படை சிந்தனை நம்மக்கிட்ட இல்லை. இங்கே தான் பிரச்சனை. இப்போ நம்ம பேசுகிற உடனே வாடகைக்கு சொகுசாக ஒருத்தன் வந்துட்டு இருக்கான் தெரியுமா, வீட்டில் தான் தெரியுமா, அவனுக்கு வயிறு எரியுது. இதுவரைக்கும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தான். எப்படி? இதுவரைக்கும் அமைதியாக இருந்துக்கிட்டு இருந்தான். இன்றைக்கி என்ன புதுசாக என் வீடுன்னு பேசிக்கிட்டு இருக்கான். நீ பாசிஸ்ட்டு, நீ இனவெறி. நான் இனவெறி, நான் பாசிஸ்ட்டு, நான் வந்து மொழி சவனிஸ்ட்னா அறிஞர் அண்ணா, இவங்க சொல்லக்கூடிய சீன் அண்ணா திரு அறிஞர் அண்ணா அவர் சொல்கிறாரு, வடவர் நம்மவரும் இல்லை நல்லவரும் இல்லைன்னு. அந்த அண்ணாவுடைய வாரிசுகள் தான் இன்னைக்கு வடவர்களுக்கு முட்டி போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. முட்டி ரத்தவர்கள் வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அவனுக்கு இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, என்ன நிலவரம் அவனுக்கு தெரியாது. அவனுக்கு உழைக்கிறான். அவனுடைய உழைப்பை இங்கே இருக்கக்கூடிய பெரும் முதலாளிகள் சுரண்டிக்கிட்டு இருக்கிறாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க, என்னது அவன் வந்து வெளியூருக்கு எங்கேயும் போக மாட்டான், எப்படி பால் காய்ச்சிட்டுக்கு போக மாட்டான், கல்யாண வீட்டுக்கு போக மாட்டான், அவனுக்கு எந்த ஒரு செலவும் கிடையாது. அவன் பாட்டுக்கு ரூமை போட்டு கொடுத்துட்டோம்னா, ஒரு தகர சட்டை போட்டு கொடுத்தோம், அவன் பாட்டு நாய் மாதிரி இங்கே வேலை பார்த்துட்டு போயிடுவான். நம்ம 8 மணி நேரம் வேலை, காலை 10 மணிக்கு நம்ம கொத்த வேலைக்கு வந்தான்னு வச்சுக்கோங்களேன். அந்த 5:30 கிளம்ப, என்னப்பா போதும்பா ஒரு சிமெண்ட் மூட போதும், ரைட்டு போதும், அங்கே வர பால் காய்ச்சி விட்டு போக வேண்டியது இருக்குது, ஒரு ஃபங்க்ஷனும் போகாமல் விட்டுட்டேன், சாயந்தரம் போய் கவரை கொடுக்கணும், ரைட் அந்த சிமெண்ட் மூட போதும் அப்படின்னு சொல்லி அப்படியே மெதுவாக மால்கள் வேலை இருக்கனால அப்படியே மெதுவாக போய்கிட்டு இருப்பாங்க. இவங்க என்ன நினச்சிட்டாங்க, இது நமக்கு வந்து எழுதி கொடுத்த அடிமைகள், யார் வடநாட்டு மாநிலத்துக்காரங்கள கருப்பின மக்கள் அடிமையாக இருந்தாங்கல்ல. இந்த கருப்பின மக்கள் அடிமையாக இருக்கும்போது வெள்ளக்கார முழுக்க எதிர்த்தானா, அவன் அடிமையாக தான் இருக்கணும், அவன் அடிமை, அவனை வந்து நீ வெளியே விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அடிமையாக இருக்க விருப்பப்பட்டாங்க. அந்த மாதிரி இந்த வட மாநிலத்தவர்களை அடிமையாக இருப்பதற்கு இந்த திராவிட கூட்டங்கள் வந்து துடிக்கி, இந்த திராவிட முதலாளிகள் துடிக்கிறாங்க. நீ முறையாக அவனுக்கு சம்பளம் கொடு, முறையாக அவனுக்கு நீ வந்து வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி கொடு, அவனுக்கு எந்த வேலை பாதுகாப்பு கிடையாது. இப்படி பல நிகழ்வுகள் வெளிமானத்தவர்கள் நமக்கு அசாம நிறைய நடந்துருக்கு நமக்கு. இப்போ சமீபத்தில் பார்த்துக்கிட்டிங்கன்னா போலீஸ்காரங்களை காவல்துறை அதிகாரி ஓட விரட்டிகிட்டு இருக்காங்க. நடத்தும் ஆட்டோ ஓட்டுநரை போட்டு அடிக்கிறான், காலேஜ் பசங்களை போட்டு அடிக்கிறான். இப்படி பல இடங்களில் நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னை வரைக்கும் தமிழர்கள் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒரு வடமாநிலத்தில் அடித்தாங்க எங்கள் பதிவும் கிடையாது, வந்தது கிடையாது. ஏன்? மாண்பு. நம்ம ஊரில் பிழைக்க வந்திருக்கான், பிழைச்சிட்டு போட்டு சொல்லுவான். அவன் வடமாநிலத்துக்காரன்
அவன் ஊரில் இருக்க சுதந்திரத்தை விட தமிழ்நாட்டில் அவ்வளோ சுதந்திரமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இது உண்மை வரலாறு, அவனுக்கே அது தெரியும். அவன் ஊருக்கு நீ போகணுன்னா கூட போக மாட்டேன், அங்கே அவனை அடிமைப்படுத்த சாதி ஆதிக்கம் இருக்குது. ஆனால் இங்கே அப்படி எதுவுமே கிடையாது. அவன் சுதந்திரமாக சாதாரணமாக நடு ரோட்டை பிச்சு புளிச்சு துப்பிட்டு வேலை பார்த்து போய்கிட்டே இருப்பான். அவன் ஊரில் அது நடக்காது. அதான் இங்கே அவனுக்கு சுதந்திரம் கிடச்சிட்டு இருக்கு. அவன் உழைப்பால் இங்கே இருக்கக்கூடிய பேர் முதலாளிகள் சுரண்டுறாங்க. இது திராவிட தற்கூரி முண்டங்களுக்கு தெரியல. ஏன்னு தெரியுமா தெரியல? அந்த திராவிட தற்கூரி முண்டங்கள் அறிவாலயத்தை அடிமையாக இருக்கிறதுனால வட மாநிலத்தில் இங்கே அடிமை வேலை பார்க்கறது இவங்களுக்கு கண்டுக்கலை. இதுதான் உண்மை. இந்த வருஷம் இதுதான். இப்போ யூடியூப் போட்டஸில் பார்த்து அடிமைன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. ஏன்னா அவன் அடிமையாக வாழ்வ சொந்தம் நினச்சிக்கிட்டு இருக்கான். இந்த பார்த்துக்கிட்டே கருணாநிதினு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அவருடைய மகனும் சேர்ந்து ஒரு பெண்ணை பாலியல் தொல்லையிலேருந்து கண்ட கர்மம் முழுக்க பண்ணியிருக்காங்க. ட்ரெஸ் அவுத்து போட்டதுலேருந்து அந்த பொண்ணு கொடுமைப்படுத்துலேருந்து உழைப்புக்கு சம்பளமே கொடுக்காம கொடுமைப்படுத்திருக்கேன். அந்த எச்சிக்கலை பையன் யூடியூப் உதவிக்கிறதை பற்றி கேட்டிருக்கேன்னா கேட்க மாட்டான். ஏன்? அடிமை நாய் எப்படி முதலாளியை பற்றி குலைக்கும்? ஒரு நாய் முதலாளியை பற்றி குலைக்குமா? குலைக்காது. வாலாட்டிக்கிட்டு என்ன செஞ்சால் வாலாட்டிக்கிட்டு இருக்கும். அப்படிப்பட்ட அடிமை நாய் தான் யூடியூப் போட்டஸ். அப்போ அந்த அடிமை நாய்க்கு தெரியாது இந்த மாதிரி யார் வெளிமாநிலத்தில் வேலை பார்க்கறது. நம்மளே அடிமையாக இருக்கோம், இவனுக்கு எதுக்கு நம்ம போராடணுன்ற கேள்வி இருக்கான. நம்ம அப்படி விட மாட்டோம். நமக்கு மாண்பு இருக்குது, வரலாறு இருக்குது. வெளிமாநிலத்திலுடைய இந்த பிரச்சனை நாளைக்கு நமக்கு பெரும் சிக்கலாக இருக்குங்க. நமக்கு சொந்த வீடு சொந்த நம்ம கவலைப்படணும். அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. அதான் திரும்ப திரும்ப கத்திக்கிட்டு இருக்கோம். தமிழர்களுக்கு உரைக்க சொல்லணும். அந்த நிகழ்வில் ரசமான சம்பவங்கள் பண்ணியிருக்கிறாங்க. மீண்டும் மீண்டும் பண்ணணும். பொது விவாதங்களை எடுத்து தயவுசெய்து பேசுங்க. நன்றி, வணக்கம்.